ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்வான்ஸ்ட் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னா என்னென்னா, இப்போது இது வந்து எதுக்கு நம்ம பார்க்க போகிறோம், இந்த டாபிக் எதுக்கு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னல் என்ட்ரிஸை வந்து இன்னும் எப்படி ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றதுக்காக தான். பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்துருப்போம். பார்ட் 2ல் வந்து அட்வான்ஸ்டு மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இந்த அட்வான்ஸ்டு மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங்கில் மொத்தமாக எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கேட்டகரிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அசட்ஸ், எக்ஸ்பென்சஸ், ட்ராயிங்ஸ், லயபிலிட்டிஸ், ரெவென்யூ, கேபிட்டல். ஸோ அசட்ஸ்னால் என்ன? அசட்ஸ் வந்து அன்றைக்கி நான் உங்களுக்கு பார்ட் 1ல் சொன்ன மாதிரி அசட்ஸ் இஸ் சொத்து. அது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் இருக்கிற ஒரு திங்கு. ஓகேங்களா? ஸோ அந்த அசட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த அசட்ஸை வந்து புக் கீப்பிங் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன கொடுக்கணும் நீங்கன்னா, யூ ஹாவ் டு கிவ் டெபிட். ஏன்னா அந்த இன்க்ரீஸில் வந்து நான் டெபிட்னு போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த காலம் பியில் இன்க்ரீஸ் போட்டிருக்கேன், இன்க்ரீஸ் கீழே டெபிட். ஸோ அசட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கிவ் டெபிட். அதே அசட்ஸை நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க இது கம்பெனியிலேருந்து அப்படின்னா அந்த ஜேர்னல் என்ட்ரியில் வந்து அசட்ஸை வந்து நீங்கள் கிரெடிட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ்னால் என்னது? செலவுகள், அன்றாட நடக்கக்கூடிய செலவுகள். எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் வந்து உங்களுக்கு நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். அந்த இதில் நான் உங்களுக்கு திரும்பி அகைன் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பென்சஸில் வந்து அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸ்பென்ஸை வந்து ஜேர்னல் என்ட்ரியில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் டெபிட். எக்ஸ்பென்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் டெபிட் கொடுக்கணும். அதே எக்ஸ்பென்ஸை வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க, திரும்பி நீங்கள் வெண்டர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸை வந்து யூ ஹாவ் டு கிவ் கிரெடிட். ஏன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து நம்மளை விட்டு வெளியில் போகுது. ஸோ எக்ஸ்பென்ஸோட வேல்யூ குறையுது. ஸோ யூ ஹாவ் டு கிவ் கிரெடிட். அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸ் வந்து என்னன்னா, அதான் அன்றைக்கி உங்களுக்கு சொன்ன மாதிரி இது கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து கம்பெனியிலேருந்து பணம் எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மணி டேக்கன் ஃப்ரம் த பிஸ்னஸ், அதுதான் வந்து ட்ராயிங்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அது எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணுவாங்க. அது வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா டெபிட் பண்ணுவாங்க. பேசிக்கலாக இந்த ட்ராயிங்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஈக்விட்டிஸில் டெபிட் பேலன்ஸில் காட்டும். ஆக்சுவலி ஈக்விட்டிஸ்ன்றது வந்து ஒரு கிரெடிட் தான், கிரெடிட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் தான். பட் இந்த ட்ராயிங்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து எப்போவுமே டெபிட் தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து பேமெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால, வித்தவுட் ஹேவிங் எனி கிரெடிட், அதனால அந்த அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் இருக்கும். அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு கிவ் டெபிட். ஆல்மோஸ்ட் இது வந்து உங்களுக்கு எல்லாமே டெபிட் தான் இருக்கும். கிரெடிட் வந்து எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயரில் நடந்த மொத்த ட்ராயிங்ஸ், அதாவது நீங்கள் பேமெண்ட்ஸ் எடுத்துருப்பாங்களே அந்த பேங்க்லேருந்து, ஸோ அந்த டெபிட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரீட்டைன் ஏர்னிங்ஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ரீட்டைன் ஏர்னிங்ஸை டெபிட் கொடுத்துட்டு ட்ராயிங்ஸை வந்து கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் தான் வந்து இந்த என்ட்ரி யூஸ் பண்ணணும். கிரெடிட் ட்ராயிங்ஸை வந்து கிரெடிட் பண்ணுறது எப்படின்னா, அட்லாஸ்ட் இயர் எண்டில் வந்து ரீட்டைன் ஏர்னிங்ஸ்க்கு மூவ் பண்ணும்போது தான் அந்த என்ட்ரி நீங்கள் போடணும். மற்றபடி உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ட்ராயிங்ஸ்னால் டெபிட் நேச்சர் தான் இருக்கும். ஏன்னா யூ ஆர் டேக்கிங் அமௌண்ட் இன் த பிஸ்னஸ். ஸோ நெக்ஸ்ட்டு லயபிலிட்டிஸ்னால் என்னென்னா, அதில் உங்களுக்கு வந்து நிறைய செக்ஷன் இருக்குங்க. கரண்ட் அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ், லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ். அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ்குள்ளேயே டியூட்டி டேக்ஸஸ்ஸு, இப்போ நம்ம இந்தியா இதுனா ஜிஎஸ்டி பேயபிள், இன்கம் டேக்ஸ் பேயபிள், சேலரிஸ் பேயபிள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அக்கௌண்ட்ஸ் பேயபிளில் உங்களுக்கு வெண்டர் பேயபிள்ஸ்லாம் வரும். வெண்டருக்கு நம்மளுக்கு திரும்பி தரக்கூடிய அமௌண்ட், அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேயபிளில் இருக்கும். ஸோ பேயபிளில் இருந்தது அப்படின்னா இட் வில் கிவ் ஆல்வேஸ் கிரெடிட். ஏன்னா உங்களோட பேயபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து லயபிலிட்டிஸ் கிரெடிட் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் அந்த லயபிலிட்டிஸை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட வெண்டார்ஸ்க்கு, இல்லைனா வந்து உங்களோட சேலரிஸோ உங்கள் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் டெபிட். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வெளியில், அதாவது நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களோட ஆப்ளிகேஷன்ஸ் குறையுது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் யூ ஹாவ் டு கிவ் டெபிட். அதுக்கப்புறம் 5th ஒன் ரெவென்யூ. இட் இஸ் அன் நாமினல் அக்கௌண்ட். ஸோ அது நாமினல் அக்கௌண்ட். ரெவென்யூன்னா உங்களுக்கு அமௌண்ட் வருது, ஸோ கிரெடிட். இப்போது உங்களுக்கு சேல்ரி இன்கம் போடுறாங்க, ஓகேங்களா? அது வந்து இன்கம்.
ஸோ அது வந்து யூ ஹாவ் டு கிவ் கிரெடிட். அது வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு கிவ் கிரெடிட். அதே ரெவன்யூ கம்மி ஆகும்போது அதை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் ரெவன்யூ வந்து நீங்கள் வந்து டெபிட் கொடுக்கணும். 6th ஒன் கேபிட்டல். கேபிட்டல் என்ன? அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் த பிஸ்னஸ். ஸோ இந்த கேபிட்டல் கிரெடிட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட்டில் வந்து உட்காந்துரும். ஸோ டெபிட் வந்து மோஸ்ட்லி ஆகாது. பட் நீங்கள் குறைக்கணும் உங்கள் கேபிட்டல் வந்து நீங்கள் எப்போ எடுப்பீங்கன்னா கம்பெனியை வைண்டிங் அப் பண்ணும்போது. ஸோ அப்போ தான் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பணம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கேபிட்டலை டெபிட் பண்ணுவீங்க. ஸோ இதுதாங்க அட்வான்ஸ்டு மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங். இது வந்து பார்ட் 2 ஆஃப் பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்ட் 3ல் என்னென்ன பார்ப்பீங்கன்னா, ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு அதை வச்சு எப்படி P&L அக்கௌண்ட், எப்படி இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுறது, எப்படி பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணுறது, அது உங்களுக்கு டோட்டலாக வந்து அது உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோ. இல்லைனா அந்த வீடியோவுக்கு வந்து பார்ட் 3 ஆர் பார்ட் 4 அப்படின்னு போட்டலாம். பார்ட் 3 வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுட்டு பார்ட் 4 வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ரெடி பண்ணுறது அண்ட் பேலன்ஸ் ஷீட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். தேங்க்யூ கைஸ்.